ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மெலேனாங்கிற ஒரு இட்டாலியன் மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு கேலாக இருந்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்களோ அது உங்களுக்கு தப்பாக தெரியும். இதே நீங்கள் ஒரு பாயோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்களோ அது உங்களுக்கு தெளிவாக புரியும். அழுக்காக இருக்கிற சொசைட்டியில் ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், ஒரு சின்ன பையன் தான் டீனேஜ் வயசு நெருங்கும் போது அவன் வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறான், இது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு படம் தான் மெலேனா. நம்மள நிறைய பேர் ஒரு பொண்ணை அழகை பார்த்து லவ் பண்ணக்கூடாது, கேரக்டரை பார்த்து லவ் பண்ணு சொல்லுவோம். பட் ஒரு கூட்டத்தில் 4 பெண்கள் இருக்காங்கன்னா இந்த 4 பெண்கள் உனக்கு யார் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் நம்ம அழகை பார்த்து தான் சொல்லுவோம். கண்டிப்பாக எல்லா பாய்ஸுமே அவங்க டீனேஜ் நெருங்கும் போது ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட வயசுக்கு உள்ள ஒரு பெண் மேலே நமக்கு ஒரு அஃபர் இருந்திருக்கும். அது நம்ம டியூஷன் மேமாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டில் கூட ஆன்ட்டியாக இருக்கலாம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அவங்க பார்த்த உடனே ஒரு லவ் தோணும். இன்கேஸ் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் டாக்டர் செக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரியான லைஃப்பில் நடக்கிற யதார்த்தமான விஷயங்களை ராவா சொன்ன ஒரு படம் தான் மெலேனா. இப்போ வாங்க மெலேனாங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த படம் நடக்கிற டைம் பீரியடுங்கிறது செகண்ட் வேர்ல்டு வார். ரெனாட்டாங்கிற ஒரு 13 வயசு பையன் அவங்க அப்பா கிட்ட சைக்கிள் வேணும்னு கேட்டு சைக்கிள் வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க மீட் பண்ண போகிறான். இவங்க எல்லாருமே கடற்கரையோரமாக உட்காந்து யாரோ ஒரு நபருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவங்க பேர் தான் மெலேனா. அந்த ஊரில் இருக்கிற எந்த பெண்களோட அழகுமே இவங்களோட அழகுக்கு ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே பொறாமப்படுற ஒரு பேரழகி தான் மெலேனா. மெலேனாவோட ஹஸ்பண்ட் வேர்ல்டு வாருக்காக ஆர்மியில் போயிட்டாரு. இப்போ அவங்க தனிமையில் தான் இருக்காங்க. அதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே மெலேனா மேலே ஒரு கண்ணு. இதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே மெலேனாவை சுத்தமாக பிடிக்காது. எங்கே நம்ம ஹஸ்பண்ட்லாம் நம்மளை பார்க்குறத விட்டு மெலேனாவை பார்க்குறாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே மெலேனாவை பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம சின்ன பசங்களும் விதிவிலக்கு இல்லை. அவங்க எல்லாருமே ஒரு கடற்கரை ஓரமாக உட்காந்து மெலேனாவை சைட் அடிக்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெனாடோ மெலேனாவை பார்க்குறான். மெலேனாவை பார்த்த அந்த மொதல் நிமிஷத்துலேயே அவள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு வருது. அந்த உணர்வு என்னன்னு சொல்லிக்கிட்டு 13 வயசு பையனான அவனுக்கு தெரியல. அதுக்கடுத்து அவன் ஞாபகம் ஃபுல்லாகவே மெலேனா மேலே தான் இருக்குது. மெலேனாவை நினச்சி ஃபேண்டஸியாக ஒரு செக்ஸுவலாக வேர்ல்டை உருவாக்க ஆரம்பிக்கிறான். மெலேனாவுக்கு ஒரு அப்பா இருப்பார். அவர் ஒரு லாட்டின் டீச்சர். அவர் தான் ரெனாடோ படிக்கிற ஸ்கூலோட சார். அவர் காது ஒழுங்காகவே கேட்காது. அதனால் அந்த ஊரில் இருக்கிற பசங்கள் எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணுவாங்க. சார், நான் உங்கள் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் காது கேட்காதனால வச்சுக்கோன்னு சொல்லுவார். இதெல்லாம் கேட்டு அவங்க எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயம் ரெனாடோவுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் மெலேனாவை லவ் பண்ணுறான். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லோரும் உட்காந்து அவங்க ப்ரைவேட் பட்டை அளந்துட்டு இருப்பாங்க. டேய் எனக்கு 8டா, டே எனக்கு 7டான்னு சொல்லிட்டு அளந்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குன்னு சொல்லுவான். இதனால அவங்க எல்லாருமே ஃபேண்ட்டு போகிற பசங்களுக்கு தான் பெருசாக இருக்கும், டவுசர் போகிற பசங்களுக்கு சின்னதாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் மனசில் ஒரு விதையை விதைக்கிறாங்க. இதுலேருந்து ரெனாடோவுக்கு வயசு ஒரு காரணமானு தோணுது. ஒரு பெண்ணை பார்க்குறோம், அது நமக்கு பிடிக்குது, ஆனால் வயசு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் மனசுக்குள்ளே எண்ணம் வருது. இதனால் அவன் அப்போ இருந்து ஒரு அடல்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். தினமும் மெலேனாவோட வீட்டு வாசலில் உட்காந்து மெலேனா தன்னை கூப்பிட மாட்டானு நினச்சிக்கிட்டு அங்கேயே இருப்பான். எங்கே வெளியே வந்து கடைக்கு போயிட்டுவான்னு சொல்லிட்டு காசு தர மாட்டாளோன்னு இவனுக்கு ஒரு எண்ணம் வருது. இதுக்கப்புறம் அவன் அவங்க அப்பாவோட ஃபேண்ட் எடுத்து கொண்டு போய் ஒரு டைலர் கிட்ட கொடுக்குறான். எனக்கு இந்த மாதிரி ஃபேண்ட் செஞ்சு தாங்க சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா செம்மையாக அடிக்கிறாரு. ஏன்னா ரெனாடோவோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பசங்க 13 வயசு ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் வரும்னு. அதனால் ரெனாடோவை கண்டிக்கிறாரு, அவனை அடி நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ரெனாடோ ரொம்ப மெச்சூர்டாக நடக்க ட்ரை பண்ணுறான். அவன் ஹேர் கட் எல்லாத்தையுமே அடல்ட் மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுறான். டெய்லி நைட்டு மெலேனாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டு மேலே இருக்கிற மரத்தில் உட்காந்துக்குவான். அந்த மரத்தில் உட்காந்து ஜன்னல் வழியாக மெலேனாவை பார்ப்பான். மெலேனாவோட ஹஸ்பண்ட் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு போயிருக்கனால அவங்க நினச்சிக்கிட்டு இவங்க ஒரு பாட்டை கேட்டு ஆடிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டை கேட்டு அவனுக்கு அந்த பாட்டை கேட்கணும்னு தோணுது. உடனே வேகமாக ஒரு மியூசிக் ஆல்பம் ஸ்டோருக்கு போய் அந்த பாட்டை கேட்டு வாங்குறான். இதுக்கப்புறம் மெலேனாவே நினச்சி அவனே மாஸ்டர்பேட் பண்ணி ஒரு ஃபேண்டஸியாக ஒரு செக்ஷுவல் வேர்டை உருவாக்குறான். மெலேனா எப்போவுமே மார்னிங் ஆனால் யாரோ ஒரு நபரை மீட் பண்ண போவாங்க. அப்படி மீட் பண்ண போகும்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களுமே மெலேனாவை பார்த்து சொல்லிவிடுவாங்க. அப்போ ரெனாடோ மட்டும் சும்மா இருக்க மாட்டான். அவனுமே மெலேனாவை ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்கு போவான். மெலேனா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய கதவை தட்டுவான். அப்போ மேலேருந்து ஒரு நபர் சாவியை தூக்கி போடுவார். அந்த சாவி வாங்கிட்டு மெலேனா வீட்டுக்குள்ளே போவான். இதை பார்க்குற ரெனாடோவுக்கு மெலேனா மேலே ஒரு தப்பான இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. இதனால் அவன் மெலேனாவை மீட் பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். போய் பார்த்தா மெலேனாவோட அப்பா தான் அங்கே இருக்கார். மெலேனாவும் அவங்க அப்பாவும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே வேறு வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு மெடிசன் கொடுக்கறதுக்காக தான் மெலேனா தினமும் காலைல இங்கே வராங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் பார்க்குற மூவிஸ் எல்லாத்துலேயுமே மெலேனாவை நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் மெலேனா நடந்து போகும்போது அவன் ஸ்ட்ரக்சரை ரசித்து பார்க்குறான். இதுக்கப்புறம் ஒரு நாள் ஆர்மிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க மெலேனாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு. இதனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே மெலேனாவை கட்டி பிடிச்சி ஆறுதல் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த பையனும் போகிறான். ரெனாடோ மெலேனாக்கு ஆறுதல் கொடுக்கலான்னு கட்டி பிடிக்க போகிறான். அப்போ ஒரு நபர் இருந்துக்கிட்டு, தம்பி போடா
நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அவன் ஹக் பண்ணுறான். இதை பார்க்குற அவனுக்கு மெலானா தனிமையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறான். மெலானாவை என்னதான் அந்த ஊரில் இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த ஊரில் இருக்கிற பெண்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் அந்த பெண்கள் எல்லாத்தையுமே ரெனோட வெறுக்க ஆரம்பிக்கிறான். அந்த பெண்களை எந்தெந்த மாதிரிலாம் தண்டிக்க முடியுமோ அந்தந்த மாதிரிலாம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். இதுக்கப்புறம் அவன் கடவுள்கிட்ட போய் மெலானாவை பற்றி வேண்ட ஆரம்பிக்கிறான். கடவுளே, மெலானாக்கு யாரும் இல்லை, அவள் நல்லா பார்த்துக்கோ. நான் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஏஜுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நானே மெலானாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். ப்ளீஸ், அது வரைக்கும் நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு அந்த கடவுளுக்கு கேண்டில் எடுத்து போகிறான். மெலானாவோட வீட்டுக்கு போய் அவனோட இன்னர்வேரை திருடி அதை வச்சு மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் மாஸ்டர்பேட் பண்ணும்போது அவனோட கட்டிலேருந்து சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இதனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாமே டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள்லேருந்து வேற வழி ஆரம்பிக்கிறான். அந்த கட்டில் இருக்கிற ஸ்பிங்ஸ் மூலியமாக சத்தம் வரும் தெரிஞ்சுக்கிட்டாவன் அதுக்கெல்லாம் ஆயில் விட்டு அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு நாள் ரெனோட எழுப்ப போகும்போது ரெனோட பக்கத்தில் மெலானோட இன்னொருவர் இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பா செம்மையை காண்டாகி அவனை ஆடி ஆடி நடிக்கிறாரு. அவங்க அம்மா ரெனோடாவை பார்த்து இது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் தொப்பின்னு சொல்கிறான். பட் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இது ஏதோ ஒரு பெண்ணுடைய இன்னர்வேர்னு. இது இப்படியே போச்சுன்னா அவன் லைஃப் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா 3 நாள் ஹோம் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. பட் அவனுக்கு 3 நாளாக எந்த ஒரு காற்றும் போகாது தண்ணியும் போகாதுங்கிற காரணத்தினால அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் ரெனோடாவோட ஸ்கூலில் மெலானோட அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே மெலானாவை ஒரு தப்பான கண்ணத்தில் பார்க்குறாங்கன்னு. இதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் மெலானாவை கண்டுக்காமல் விட்டுறாரு. இப்போ மெலானாவுக்கு அவங்க ஹஸ்பண்டும் கிடையாது, அவங்க அப்பா விட்டு போயிட்டாரு. யாருமே மெலானாவுக்கு வேலையும் தர மாட்டேங்காங்க. ஏன்னா மெலானாவை எல்லாருமே ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி பார்க்குறாங்க. இதனால் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே மெலானாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஆண்களுக்கு மெலானா மேலே ஒரு ஆசை இருக்குது. நம்ம உயிர் வாழணும்னா நமக்கு வேறு வழியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவ அவள் அழகிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறா. நிறைய ஆண்களை வீட்டுக்குள்ள அனுப்பி அது மூலயமா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறா. இதனால அங்கே வர ஆண்களுக்குமே அதனால சண்டை வருது. எல்லாருமே நான் தான் மெலானாவை அடுத்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. இதனால் அந்த மாதிரி மெலானாவை பார்க்க வர நபர்களோட ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து மெலானா மேலே ஒரு கேஸ் போடுறாங்க. பட் அந்த ஜட்ஜு கூட மெலானா ரொம்ப பிடிச்சி போகுது. மெலானா கிட்ட அவ்வளோக்கா காசு இல்லாதனால அவளுக்காக வாதாடுறதுக்கு எந்த ஒரு நபரும் கிடையாது. பட் ஒரு ஜட்ஜ் நானாவே வாதாடுறேன்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரீயாக வாதாடி கொடுக்குறாரு. அந்த ஒரு நபருக்கு மெலானா காசு கொடுக்குறாங்க. பட் அந்த நபர் நினைக்கிறதே வேற ஒரு விஷயம். அவருமே ஒரு நாள் நைட்டு மெலானாவோட ஸ்டே பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் பார்க்குற ரெனோடாக்கு அவன் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் வருது. நம்ம வாழ்ந்து நினைக்கிற லைஃப் எல்லாத்தையுமே யார் யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே மெலானாவோட வாழ்க்கை இப்படிலாம் போதும்னு நினச்சிக்கிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அவன் எப்பவுமே மெலானாவை அவன் வீட்டு ஜன்னல் வழியாக ஒரு மரத்தில் ஏறி பார்த்துட்டு இருப்பான். இப்போ அந்த ஒரு மரம் உடஞ்சி கீழே வந்ததுனால அவன் கை காலெலாம் உடஞ்சி போகுது. மெலானா இந்த மாதிரி மாறினால அவனுக்கு கடவுள்லாம் பிடிக்காம போகுது. நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், மெலானாவை நல்லா பார்த்துக்கோன்னு சொன்னேன். பட் இப்போ மெலானா வேறு மாதிரி போயிட்டு இருக்கா. நீ இல்லை என்ன ஒரு கடவுள்னு சொல்லிக்கிட்டு அந்த கடவுளோட கையை உடைக்கிறான். இப்போ உன் கையை உடஞ்சி போயிருக்கு, என் கையை உடஞ்சி போயிருக்கு. இப்போ நீ நானும் சமந்தான்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த கடவுளையும் திட்டுறான். என்னதான் மெலானா இந்த மாதிரி மாறினாலும் அவன் மனசுக்குள்ளே மெலானா மேலே இருக்கிற அந்த ஆசை போகவே இல்லை. அவங்க ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையுமே மெலானாவை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய வார் நடக்குது. அந்த வாரில் மெலானோட அப்பாவும் இறந்து போகிறாரு. இப்போ மெலானாவுக்கு அவங்க ஹஸ்பண்டும் கிடையாது, அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. வேறு வழி அவளுக்கு இல்லை. இதனால் யாருக்குமே தெரியாமல் ப்ராஸ்டியூட்டாக வாழ்ந்துட்டு இருந்த அவள் இப்போ எல்லாருக்குமே வெளிப்படையாக காட்ட ஆரம்பிக்கிறா. அவளோட அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி அவங்க எல்லாரும் முன்னாடியுமே அவளை ப்ராஸ்டியூட்டும் காமிக்கிறா. இதுக்கப்புறம் ஒரு நாள் நடந்து வெளியே போய் ஒரு இடத்துல உட்காரா. அப்போ சிகரெட் எடுத்து வாயில் வைக்கும்போது எல்லாருமே கொண்டு வந்து லைட் வைக்கிறாங்க. இதிலே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே மெலானா எப்படி பார்க்குறாங்கன்னு. உண்மையாகவே என்கிட்ட ஒரு லைட்டர் இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா நானுமே லைட்டர் நின்றுருப்பேன். ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய மெலானாவோட ஃபேன். மெலானா இந்த மாதிரி ஓப்பனாக தான் ஒரு ப்ராஸ்டியூட்னு காமிச்சனால நிறைய சோல்ஜர்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிக்கிறா. நிறைய ஜெர்மனி சோல்ஜர்ஸோடலாம் இருந்து அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறா. இது எல்லாத்தையுமே கண் கூட பார்க்குற அவனுக்கு ஏதோ ஒரு உணர்வு வருது, நம்ம கூட இருக்க வேண்டியவ வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னு. இதை பார்க்குறாவே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறான். அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விடுறான். அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. தான் பையனுக்கு ஏதோ நோய் வந்துச்சு நினச்சிக்கிட்டு அவனை கோயிலாக கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஃபாதர் எல்லாருமே சேர்ந்து இவனை மந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ரெனோடாவோட அப்பாவுக்கு நல்லா தெரியும் தான் பையனுக்கு என்ன பாதிப்புன்னு. ஏன்னா அவருமே அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாரு. அதனால அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் என்ன பண்ணுறாருனா ரெனோடாவை ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போகிறாரு. ரெனோடாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரெனோடா ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். அதனால அவன் அஃபெக்ட் ஆகிருக்கான். அதனால் ஒரு ப்ராஸ்டியூட் சென்டருக்கு விட்டோம்னா அவன் சரியாயிரும் நினச்சிக்கிறாரு. இதனால் ஒரு ப்ராஸ்டியூட் சென்டருக்கு அனுப்புகிறாரு. அங்கே ஒரு ப்ராஸ்டியூட் கூட பழக ஆரம்பிக்கிறான். அந்த ப்ராஸ்டியூட்டை மெலானா நினச்சி அவ கூட நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறான். இதுலேருந்து அவனுக்கு மெலானா மலக்கிற ஆசையே போக ஆரம்பிக்குது. அவ்வளோ நாளாக அவனுக்குள்ளே இருந்த மெலானாவோட மோகம் இப்போ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களுமே மெலானாவை தேடி போகிறாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டுக்காரங்க எல்லாருமே மெலானா மேலே ஒரு கண் இருக்காங்க. இதனால் மெலானாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவளை போட்டு அடி
ஆடி ஆடி நடிக்கிறாங்க. அவள் ஹேர்லாம் கட் பண்ணி அவளை மிதிச்சு ரத்த வர அளவுக்கு அடிக்கிறாங்க. இதனால் மெலனாக்கு வேறு வழி தெரில, அந்த ஊரில் இல்லாமல் வேறு ஊருக்கு போகிறா. இப்படியே ரொம்ப நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் மெலனாவை தேடி ஒரு நபர் வராரு. இவர் யாருன்னா மெலனாவோட ஹஸ்பண்ட். உண்மையாலுமே மெலனாவோட ஹஸ்பண்ட் வேர்ல்டு வாரில் சாகலை, அவர் கை மட்டும் தான் போயிடுச்சு. பட் தப்பான இன்ஃபர்மேஷன் வந்தனால அவர் இறந்து போயிட்டாங்கிற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே மெலனா எங்கன்னு கேட்குறாரு. பட் அவங்க எல்லாருமே மெலனாவை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. தான் கண்ணு முன்னாடியே தான் ஒய்ஃபை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் ரொம்பவும் கோவப்படுறாங்க. இதனால் அவங்க எல்லாருமே அவரை சேர்ந்து அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்குற ரெனாடோ அந்த நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். மெலனாவோட ஹஸ்பண்ட் மெலனா தங்கியிருந்த வீட்டுக்கு போகிறான். அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவனும் அங்கே போகிறான். அந்த வீட்டு ஜன்னல் வழியா ஒரு பேப்பரை தூக்கி வீசுறான். இதை பார்த்து அவர் வேகமாடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா ரெனாடோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகம் அங்கேயும் ஓடி போகிறான். இப்போ அவர் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. அதில் சில விஷயங்கள் எழுதியிருக்கான். உண்மையாலுமே உங்கள் ஒய்ஃப் மெலனோ மற்றவங்க சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க எப்போ இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் மட்டும் தான் சாட்சி இருக்கேன். அவங்க உண்மையாலுமே நல்லவங்க. அவங்க எங்கே போயிருக்காங்க எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊருடைய பேர் எழுதியிருக்கான். இதை பார்க்குற அந்த நபரும் மெலனாவை தேடி அந்த ஊருக்கு போகிறாரு. இப்படியே ரொம்ப நாட்கள் கடந்து போகுது. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்காங்க. பட் என்னன்னு தெரில, எல்லோரோட கவனமும் ஒரு பக்கம் திரும்புது. பார்த்தா மெலனோ அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு இருக்கா. பட் இந்த டைம் இதுக்கு முன்னாடி எல்லாருமே அவனை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்க. பட் இந்த டைம் எல்லாருமே மெலனாவை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காம மெலனாவை நல்லவனாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மெலனா கூட அவங்க ஹஸ்பண்ட் இருக்கான். மெலனா மார்க்கெட் வரும்போது அவளை இதுக்கு முன்னாடி அடித்த பெண்கள் கூட அவள் கூட நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்தாம்மா ஃப்ரீயாக கூட காய்கறி வாங்கிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்காக ஆரஞ்சு பழம்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. மெலனாவை பார்த்த ரெனாடோவுக்கு அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. இதுக்கப்புறம் மெலனா மீட் பண்ணுறதுக்காக சைக்கிளே போயிட்டுருக்கான். அப்போ மெலனா கையில் வச்சிருந்த பழங்கள் எல்லாமே கீழே விழுது. அந்த பழங்கள் எல்லாத்தையுமே அள்ளி மெலனா கிட்ட கொடுக்குறான். அப்போ தான் ஃபஸ்ட்டு மெலனாவோட கையில் இவன் கை வரலே படுது. இவ்வளோ நாள் ஃபேண்டஸியாக அவள் கூட வாழ்ந்துட்டு இருந்த அவனுக்கு மொதல் டைம் அவளை டச் பண்ணும்போது அவனுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் வருது. இதுக்கப்புறம் மெலனாவை பார்த்து குட் லக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் அங்கேருந்து போகிறான். இங்கேயே மெலனாங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்க்குற நம்ம எல்லாருக்குமே மெலனா மேலே ஒரு தப்பான கண்ணோட்டம் தோணி இருக்கும். பட் மெலனா பண்ணதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள். மெலனாக்கு அப்பாவும் கிடையாது, அவனுக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. அந்த ஊரை வேறு யாருமே அலைந்து தர முடிக்கிறாங்க. இதனால் அவருக்கு வேலை வழி தெரில, அவர் ப்ராஸ்டியூட்டாக மாற ஆரம்பிக்கிறா. பட் இதே நபர்கள் தான் மெலனாவும் ஹஸ்பண்ட் கூட பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வரல. இது மூலிமா என்ன தெரியுதுன்னா, நம்ம அழுக்கான ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு பொண்ணு அழகாக இருக்கா, அவள் கூட யாருமே இல்லைன்னா அவள் கூட பழகலாம். இதுதான் அந்த சொசைட்டி நமக்காக சொல்லி கொடுத்த ஒரு பாடமாக இருக்குது. ஒரு பொண்ணு கூட லீகலாக ஒரு துணை இருந்தால் அவன் நல்லவ, அப்படி துணை இல்லைன்னா அவள் கெட்டவன் சொல்லிக்கிட்டு நம்மளாவே இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடுங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். அது கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருமே நமக்கு வயசு மூத்தவங்க மேலே ஒரு அஃபேர் இருந்திருக்கும். பட் அது எல்லாத்தையுமே இவ்வளோ ஒரு படத்தை சொல்ல முடியுமானா அது ரொம்பவும் கஷ்டம்தான். இந்த படத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கும். இந்த படத்தை அலசி ஆராய்ஞ்சோம்னா நிறைய வார்த்தை சென்சார் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு மூவியில் பேட் வேர்டு இருக்குது, 18+ சீன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த படத்தை பார்க்காம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு படம் எடுக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி இருக்குது. ஒரு படத்துக்கு 18+ சீன் தேவையான்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துக்கு தேவைன்னா அதை கொடுத்தாகணும். அந்த வகையில் மெலனாங்கிற அந்த படத்தை பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ பெற்றேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.